நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல வரப்போற எபிசோட்ல நம்ம கௌதம் சாருக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. நம்ம கௌதம் சாரும் எனக்கு ஏற்கனவே ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தான் பெத்தவங்களே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்பவே எனக்கு வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு விட்டு வெளியே வந்து வருத்தப்பட்டாங்க. இப்போ வேலை கிடைக்காம ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இப்போ எப்படியோ ஒரு வழியா ஒரு பிஸ்னஸ் டீல வந்து அது பிஸ்னஸ் பார்ட்னராகவே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சு பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் வந்து முடிவு பண்ணி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு நம்ம எலிக்கா கிட்டையும் சொல்லி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கடைசியில இந்த டைரக்டருக்கு கொஞ்சம் கூட பொறுக்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வரப்போற எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வரப்போற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாருக்கு எப்படி ஒரு வழியா பிசினஸ் டீல் கிடைச்சிருச்சு அப்படின்னு மாதிரி பயங்கரமான சந்தோஷத்துல வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்காம கூட பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா எப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிட்டு அந்த கம்பெனில நம்ம போயிட்டு நம்மளுடைய திறமையை வந்து காட்ட போறோம் அப்படின்னு நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியோடு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும். மறுபடியும் அந்த நம்பர் 1 பிசினஸ் மேன் அவார்டை நம்ம தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையோட வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக போன இந்த பைரவி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து பார்த்துறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம உடனே பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கிய கிட்ட போயிட்டு இந்த பைரவி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டீங்களானாக்கா அந்த பைரவியோடைய குடும்பமானம் வந்து போயிடுச்சான். இப்போ நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஆயாம வேலை செய்யறதுனால இந்த பைரவிக்கு வந்து அவமானமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு நீ அந்த வீட்டுல இருக்கும்போது தான் எனக்கு அசிங்கமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டை விட்டு வந்தும் என் குடும்பத்தை நீ வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி சண்டை போடுறது மட்டும் இல்லாம சரி நீங்க எங்கேயாச்சும் போய் தொலை என்னுடைய மகனை எங்க வச்சிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி நம்ம இலக்கிய கிட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப நம்ம இலக்கிய எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு பதில் தான் வந்து சொல்றாங்க. எதுக்காக என்னுடைய புருஷனை நீ மறுபடியும் எனக்கு கொலை பண்ண முயற்சி பண்றதுக்கு ஏதாச்சும் பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய எனக்கு பயங்கரமா வந்து கேட்டுறாங்க. அதுக்கு இந்த பைரவி கிட்ட பதிலே இல்லை. அதே சமயத்துல இந்த பைரவி எனக்கு இப்போ நம்ம இலக்கிய கிட்ட மனசு விட்டு பேசணும். அதே சமயத்துல நம்ம இலக்கிய கிட்டையும் நம்ம இலக்கியாவும் அந்த பைரவியும் உட்காந்து பேசினாலே நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தான்றதை கண்டுபிடிச்சு இந்த அஞ்சலியை அந்த வீட்டு விட்டு வெளியே துரத்தி இந்த அஞ்சலியை ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம கௌதம் சார் இலக்கியா பைரவி எல்லாரும் அதே குடும்பத்துல போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த முட்டாள் பைரவி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம இலக்கியா கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு தான் அங்கிருந்து வந்து போக போறாங்க. நம்ம கௌதம் சார் வேலை கிடைச்சி இருக்குன்னு சொன்னதுனால நம்ம இலக்கிய ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போக போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட் எடுத்து ரொம்பவே வந்து சந்தோஷமா கொண்டாட போறாங்க. மறுநாள் போயிட்டு நம்ம கௌதம் சார் கம்பெனில ஜாயின் பண்ணலான்ற போது தான் இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேள்விப்படுறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த கம்பெனியவே அந்த கணபதி கிட்ட இருந்து அதிக விலை கொடுத்து இந்த எஸ்எஸ்கே பையனுக்கு விலைக்கு வாங்கிட்டாங்க. காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நம்ம கௌதம் சார் அந்த கம்பெனில பையனுக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, பார்ட்னரா சேர்ந்திருக்காங்கன்னு உடனே இந்த எஸ்எஸ்கே பையனுக்கு விலைக்கு வாங்கிட்டு இப்போ நம்ம கௌதம் சார் கிட்ட பையனுக்கு கேலி பண்ணி வந்து பேச போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.